டைலர் நல்லா இருந்துச்சு, சென்டிமெண்ட் ஃபுல்லா காமெடி இருந்தது, லவ் இருந்தது, எமோஷனல் இருந்தது, ஃபைட்டிங் இருந்தது. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல இது பார்த்தா. டைரக்டருக்கு உண்மையில நான் பாராட்டா தெரிவிக்கணும். தேட்டரி அளவு வச்சிட்டாங்க. மக்கள் நல்லது பண்றாரு, அதுக்காக தான் வந்து நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும். அந்த பெஸ்ட் ஸ்டோரி பட பெர்ஃபார்மன்ஸே அடிச்சு தூக்கிட்டாரு. ஒரு ஆக்டிங் சொல்லுது, அது சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு ஹீரோஸ் இருக்காங்க உள்ள. எக்ஸலன்ட் மூவி. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கணும், லவர்ஸோட பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல, ஆல்ரெடி செலிபிரிட்டி மாதிரி தான் தெரியாது. ஃபேமிலியோட பாண்டிங்னா என்னன்னு தெரியும், நம்மள லவ் பண்ற பொண்ணை எந்த மாதிரி நடத்தணும்னு தெரியும், நம்மள கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை எப்படி நடத்தணும்னு தெரியும். எக்ஸலன்ட் மூவி, தயவு செஞ்சு ஃபேமிலியோட வந்து கதை சூஸ் பண்ணி எடுத்துருக்காரு. டைலாக் பீக்ல போச்சு, டைலாக் சூப்பரா. மக்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு சேவை செய்யறாரோ அதே போலதான் இப்ப இந்த படத்துல சேவை செஞ்சுக்கிறாரு. அவரு இங்கேயும் அவரோட வேலையை செய்யறாரு, படம் வந்தாலும் அவரோட வேலையை செய்யறாரு. இதுதான் பாலா என்ற ஒரு உச்ச நட்சத்திரம். மக்கள் நல்லது பண்றாரு, அதுக்காக தான் வந்தேன். அதுக்காக தான் மைனா பாக்குறதுக்காக, அது அந்த படத்துக்காக தான் வந்தேன். டைலர் நல்லா இருந்துச்சு, சென்டிமெண்ட் ஃபுல்லா ஃபீலிங்ஸு, பொண்டாட்டி புருஷன் கூட எப்படி இருக்கணும் அதெல்லாம் ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. மக்கள் நல்லது பண்ணுறாரு, அது பார்த்துக்கிறாரு. லாரன்ஸ் மாஸ்டரும் நல்லது பண்ணுறாரு. அந்த மாதிரி நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும். மெயினாக அவங்க பண்ணுற போது நம்ம இறங்கி வந்தால் தானே நல்லா இருக்கும். பாலா சார் ஆக்டிங் எப்பவுமே நல்லா தான் இருக்கும், இப்பயும் அதோட சூப்பரா இருக்கும். எப்படி சொல்றது, காமெடி இருந்தது, லவ் இருந்தது, எமோஷனல் இருந்தது, ஃபைட்டிங் இருந்தது, எல்லாமே சேர்ந்து கண்டிப்பா பார்க்கலாம் ஃபேமிலியா. ஆமா ஆமா, பாலா ஆக்ட் பண்ணிருக்காரு, சூப்பரா இருந்துச்சு. அவர் வந்து காமெடியா மட்டும் தான் நம்ம மோஸ்டா எல்லாரும் பார்த்திருப்போம். இதுல வந்து எமோஷனலா இருக்காரு. அவர் ஆக்டிங் சொல்லுது, அது சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல இது பார்த்தா. அவர் ஏற்கனவே நிறைய மூவி நடிச்சு இருந்து எப்படி இருக்கும் அது ஏதாச்சு. ஓவராலா ஃபேமிலி கப்பிள்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். எக்ஸலன்ட் மூவி, 100% வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், குறிப்பா யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். ஏன்னா நிறைய விஷயம் வந்து இவங்க செக் பண்றாங்க ஆன்லைன்ல. இந்த படத்தை தயவு செஞ்சு வந்து பாருங்க, பார்த்தா மட்டும்தான் ஃபேமிலியோட பாண்டிங்னா என்னன்னு தெரியும். ஸோ நம்மள லவ் பண்ற பொண்ணை எந்த மாதிரி நடத்தணும்னு தெரியும், நம்மள கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை எப்படி நடத்தணும்னு தெரியும், ஹஸ்பண்ட் மேல ஒரு அஃபெக்ஷன் எப்படி இருக்கணுங்கிறது இனி அடுத்து வர தலைமுறையில இருக்க பொண்ணுங்களுக்கு தெரியும். எக்ஸலன்ட் மூவி, தயவு செஞ்சு ஃபேமிலியோட வந்து. மெசேஜ் வந்து லவ் தான். அவருக்கு வந்து இன்னும் அவங்க மேல இருக்க லவ் எவ்வளவு இயர்ஸ் ஆனாலும் லவ் வந்து குறையாம இருக்கு. அப்படியே அந்த லவ் வந்து அவர் பெருசா காட்டியிருக்காரு. காமெடி ரெகுலரா காமெடி இருக்கா இருக்கு. பாலா விட காந்தி மகான்ட்டு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு. பாலா செகண்ட் இருக்காரு. ரெண்டு பேரும் ஒரு கம்பேர் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. ஜென்ரஸ் தேவையான படம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சிவகார்த்திக் கூட இவர் காம்படிட் பண்றாரு, ஒரே இடத்துல படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது. அப்படிலாம் கிடையாது. இவரு விஜய் டிவில வளர்ந்தவர் தான், இவரு விஜய் டிவில வளர்ந்தவர் தான். கரெக்டா இல்லைங்களா? அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல வந்திருக்கு. இவ்வளவுதான் விஷயமே. அந்த படம் நான் பார்த்து எஸ்கேது. பட் இந்த மூவி நான் சொல்ல போனா அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டோரி. டைரக்டருக்கு உண்மையில நான் பாராட்டா தெரிவிக்கணும். ஃபர்ஸ்ட் பட பெர்ஃபார்மன்ஸே அடிச்சு தூக்கிட்டாரு. எங்கேயோ போயிடுச்சு. எவ்வளவு நல்லா இருந்தது படம். அவரோட காமெடி எல்லாம் எப்பவுமே காமெடி இருந்தா ஒரு ஹீரோவே சேர்த்து காமெடி ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி, கொஞ்சம் ஃபைட் அப்படி போவோம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சென்டிமெண்டா கிளைமேக்ஸ். இன்னும் கிளைமேக்ஸ் போயிட்டே இருக்குமோ அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாம் அழிச்சிட்டு தேட்டரி அளவு வச்சுட்டாங்க. இந்த ஜென்ரேஷன் கரெக்டா மற்ற லவ்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பண்றாங்க. ஆனால் தான் லவ் அப்படின்ற மாதிரி. ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அது சொன்ன மாதிரி தான். படத்துல ரெண்டு ஹீரோஸ் இருக்காங்க உள்ள. பாலானா ஹீரோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இன்னொரு பாலா இருக்காங்க உள்ள. கதையில கதை நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல, ஆல்ரெடி செலிபிரிட்டி மாதிரி தான் தெரியாது. நிறைய படங்களை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி தான் தெரியாது. உள்ள போக எக்ஸாம் இருந்துச்சு, பாலா ஹீரோ பார்க்க போறோம் அப்படின்னு போது. பட் கதை சூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. 2016 அந்த பணம் கொடுக்க தேவைப்படாது அது போட்டிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, என்ன பண்றாங்க, ஒரு பணத்துல எவ்வளவு கஷ்டமா இருக்கா, ஒரு பணத்தோட தேவை இருக்கா, அந்த பணம் தேவை வந்து புரிய வச்சாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் சூப்பரா இருந்துச்சு. அவர் படம் இவர் படம்ன்றதை விட ஸ்டோரி பிளஸ் அந்த ஆக்டிங் ஸ்கில் ரெண்டு பேரும் யாரு நல்லா இருக்கும் அந்த படம் ஹிட் ஆகும். நார்மல் ஹிட் ஆகிடும். ரெண்டு ஹீரோ தான் படம் இருக்காங்க. அண்ணம்மா ஒருத்தர், காந்தி மகன் இருக்காங்க, அப்புறம் பாலா அந்த ஹீரோ இருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு படம். டைலாக் பீக்ல போச்சு. டைலாக் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சார் பாலா வந்து ஃபர்ஸ்ட் மூவியாவே தெரியும், கேரக்டரோட அடாப்ட் ஆயிருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா காமெடி எல்லாம் வந்து சும்மா சீனை மூவ் பண்றதுக்காக நம்ம வச்சிருப்போம். இப்போ அது அப்படி கிடையாது. இது வந்து மூவியோட கனெக்டடாவே இருக்கு. எக்ஸலண்டா இருக்கு. காமெடி இருக்கு. காமெடி வந்து ஆக்சுவலா ஸ்கிரீனோட கனெக்டடா தான் வருது. எமோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸ் எக்ஸஸ் எமோஷன் கிடையாது. ஸ்டோரிக்கு என்ன வேணுமோ அது கரெக்டா இருக்கு. ரொமான்ஸ் நெளியிற அளவுக்கு இல்ல, டீசென்டா இருக்கு. 100% பாத்துக்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கணும், லவர்ஸோட பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸோட போனா பார்க்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸோட போகவே கூடாது. ஃபர்ஸ்ட் கலாச்சாரம் இல்ல ப்ரோ, படம் பார்க்க மாட்டாங்க. அவளுக்கு சிரிப்பு வைக்கிறானுங்க. என்ன பண்றது? காந்தி கண்ணாடி நம்ம பாலால மக்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு சேவை செய்யறாரோ அதே போலதான் இப்ப இந்த படத்துல சேவை செஞ்சுக்கிறாரு. என்ன சேவை தெரியுமா? இந்த விஜய் டிவில சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அவங்களுக்கு இந்த படத்துல ஒரு வாய்ப்பு. இது மூலமா அவங்க ஒரு டெவலப் ஆகலாம். பாத்தீங்களா, அவரு இங்கேயும் அவரோட வேலையை செய்யறாரு,
படம் வந்தாலும் அவரோட வேலையை செய்யறாரு. இதுதான் அவரோட பாலா என்ற ஒரு உச்ச நட்சத்திரம். நல்லா எடுத்திருக்காரு அந்த டைரக்டர். சிறப்பா ரோல் அப்படியே டெக் டெக் அடுத்தடுத்து போகுது. பயங்கரம் தலையா, சூப்பர். காந்தி கண்ணாடி அல்டிமேட் படத்தை கண்டிப்பா பாருங்க.